கோலி டாக் கோலிவுட் நியூஸ். ஆனந்த தொல்லையா மீண்டும் வராரு பவர் ஸ்டார். லத்திகான்ற படத்தை தயாரிச்சு நடிச்ச பவர் ஸ்டார் அந்த ஒரு படத்தோட பப்ளிசிட்டியை வச்சு தன்னை பிரபலப்படுத்திக்கிட்டாரு. அந்த படத்தை ஒரே ஒரு தியேட்டர்ல மட்டுமே வெளியிட்டு வருட கணக்குல ஓட்டினாரு. லத்திகா படத்தை பார்த்ததுக்கு அடையாளமா அந்த டிக்கெட்டை கொண்டு வந்தவங்களுக்கு சன்மானமும் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் பல படங்கள்ல அவரு நாயகனா நடிக்கிறது மாதிரி பில்டப்பும் கொடுத்து பரபரப்பை கூட்டினாரு. இதனால திரையுலகமே யார்டா இதுன்னு அவரை திரும்பி பார்த்துச்சு. குறிப்பா அவர் செஞ்சு வச்ச அலம்பலை பார்த்து சந்தானம் கூட இவர் நம்மளை விட பெரிய அலம்பல் பார்ட்டியா இருப்பாரு போல இருக்கேன்னு அவரோட வீடு தேடி போய் தான் நடிச்ச கண்ணா லட்டு தின்ன ஆசையா படத்துல புக் பண்ணினாரு. அதை அடுத்து தான் கலந்துகிட்ட பட விழாக்களுக்கெல்லாம் லாரியில ஆட்களை இறக்கி விட்டு தன்னோட ரசிகர்களா காட்டிக்கிட்ட பவர் ஸ்டார் எனக்கு போட்டி ரஜினி தான்லாம் மேடையில சொல்லிட்டு வந்தாரு. அதோட ஐஸ்வர்யா ராய் கூட ஜோடி சேர போவதாகவும் அணுகுண்ட தூக்கி போட்டாரு. இதனால டோட்டல் டோலிவுட்டே ஆடி போயிடுச்சு. இப்படி இருக்கிற நேரத்துல தான் பண மோசடியில சிக்கி கம்பி என்ன போயிட்டாரு பவர் ஸ்டார். அதுக்கப்புறம் திரையுலகம் கொஞ்சம் அமைதியா இருந்துச்சு. இருந்தாலும் இப்போ மீண்டும் கோதாவில குதிச்சிருக்கோம். அவரு சில படங்களை கைப்பற்றி இருக்கிறதோடு தான் நடிச்சு இன்னும் திரைக்கு வராமல் இருக்கும் ஆனந்த தொல்லை படத்தை வெளியிடும் வேலைகளை தற்போது ஈடுபட்டிருக்காரு. அதுவும் சாதாரணமான நாள்ல அப்படத்தை வெளியிட போகுது இல்லையா. ரஜினி நடிச்சிருக்கோம் கோச்சடையான் வெளிவரும்போதுதான் ரிலீஸ் செய்ய போறாராம். ஸ்ரீனிவாசனோட இந்த அதிரடி அறிவிப்பு மீண்டும் அவரோட வட்டாரத்துல பரபரப்பை கூட்டியிருக்கு.